ஆதியாகமம் 3:8 வாசிக்கும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்டாக, உள்ளாவுகிற தேவனுடைய சத்தம். ஆதியாகமம் 16:7 வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை கவனிக்கிறவராய் இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம சில விஷயத்தை விட்டுட்டு ஓடிடலான்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன செய்ய மாட்டார், உடன்பட மாட்டார். நம்ம கூட வந்து நின்று, இல்லை நீ இந்த வழியாகத்தான் போகணும், இந்த வழியிலே நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி சில கிரிட்டிக்கலான சூழ்நிலையில கூட தேவன் நம்மோடு கூட இருந்து அதை ஜெயிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:16 வாசிக்கும் போது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். எதனால? அவர் நமக்குள்ளே உலாவுகிறபடினால. வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 வாசிக்கும் போது, மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, எனக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது.